தியேட்டர்ல அதிக நாட்கள் ஓடின தமிழ் படங்கள் இதெல்லாம் தான். நம்ம மணிரத்னம் டைரக்ஷன்ல உலகநாயகன் நடிச்ச நாயகன் படம் தான் ஆல்மோஸ்ட் 200 நாளைக்கு பக்கம் ஓடி இருக்கு. இந்த படம் இவ்வளோ நாள் ஓடினதுக்கு காரணம் 80s ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஒரு நல்லவன் எப்படி சூழ்நிலையால டானா ஃபார்ம் ஆகிறன்றதெல்லாம் அப்போ ஒரு டிஃப்ரெண்டான கதை. அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கு தான் கமலுக்கு பெஸ்ட் ஆக்டர்ன்ற அவார்டும் கொடுத்தாங்க. 1995ல KS ரவிக்குமாரோட டைரக்ஷன்ல வெளியான முத்து படம் 200+ டேஸ் ஓடி இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஒரு தமிழ் படம் ஜப்பானில் முதல்ல ஃபேமஸ் ஆகுதுன்னா அது முத்து படம் தான். ஜப்பானில் மட்டுமே 17 வாரம் ஓடிச்சு. அண்ட் தலைவருக்கு இப்போ கூட ஜப்பானில் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே 1995 ரிலீஸ் ஆன பாஷாவும் ஆல்மோஸ்ட் 300 நாளைக்கு பக்கம் ஓடி இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி லைனே பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்காருன்றதே போதும் ஆடியன்ஸ்க்கு மத்தியில் ஆர்வத்தை தூண்டுறதுக்கு. ரீரிலீஸ் அப்போ கூட ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. கமல் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படமும் 300 நாள் ஓடி இருக்கு. பட் இந்த எல்லா படத்துக்குமே டாப்பான ஒரு படம் தான் 1952ல ரிலீஸ் ஆன பராசக்தின்ற படம் தான். ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கு மேலே ஓடி இருக்கு. 5 வருஷமா அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழில் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா அடித்த படம்னா அது இதுதான். நீங்கள் அந்த படத்தோட ஒரு சில கிளிம்ஸ் பாருங்க, அப்போ உங்களுக்கே புரியும் 5 வருஷமா ஏன் எடுத்திருக்காங்கன்னு. இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.